யாழில் வேட்புமனு தாக்கலின் போது முறைகேடு இடம்பெறவில்லை. ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. ஓய்வூதியத்தை எதிர்பார்த்திருந்த 2000ற்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு. கொடுப்பனவுகளை உடனடியாக வழங்குக. ரவிகரன் வலியுறுத்தல். இலங்கை விமானப்படை விமானம் விபத்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு. மாட்டிறைச்சியின் விலையை குறைக்கவே தேர்தலில் போட்டி. சுயேட்சை குழு தலைவர் புது விளக்கம். ஹெம்பிள்கொட காணி மோசடியுடன் சிரந்தி ராஜபக்சவுக்கு தொடர்பு. விசாரணைகளுக்கு கோரிக்கை. வெலிகம துப்பாக்கிச்சூடு 6 சந்தேக நபர்கள் நீதிமன்றில் சரண். அஞ்சல் திணைக்களத்தில் தேங்கி கிடந்த பார்சல்கள் பிரித்த போது காத்திருந்த அதிர்ச்சி. தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டக்காரர்களுக்கு போலீசாரினால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல். மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை. யாழில் உள்ள வேட்புமனு தாக்கலின் போது குளறுபடிகள் அல்லது சதி நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறவில்லை என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 22 கட்சிகள் மற்றும் 13 சுயேட்சை குழுக்களினது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வேட்புமனு நிராகரிப்பில் அரசியல் காரணங்கள் இருப்பதாக சில தரப்பினர் குற்றம் சாட்டியமை தொடர்பில் கேட்டபோதே அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், சிலரது குற்றச்சாட்டை பார்க்கின்ற போது அவர்களின் வேட்புமனு தயாரிப்பில் அவர்களின் அலுவலகங்களுக்கு நாங்கள் சென்று ஏதோ திருகுதாள வேலைகளை செய்தது போல அவர்களது குற்றச்சாட்டுகளில் தெரிகிறது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் என்பது வெற்று கதைகள் மட்டும்தான். ஆகவே வெறும் கதைகளை யாரும் கதைக்க தேவையில்லை. எங்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். நாங்கள் தவறுகளை இழைத்துவிட்டு எங்கள் மீது குற்றம் சாட்டுகிற இந்த மாதிரியான கூற்றுகளுக்கு நாங்கள் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை. இங்குள்ள ஒரு சபை கூட நிராகரிக்கப்படாமல் 17 சபைகளிலும் சரியாக செய்து தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருப்பது என்பதை இவர்களால் பொறுத்துக் கொள்ளவோ சகித்துக் கொள்ளவோ முடியவில்லை. அதனாலேயே தேவையில்லாத விமர்சனங்களை செய்கின்றனர். எது எப்படியாயினும் எங்களுடைய வெற்றி உறுதியானது என தெரிவித்தார். இலங்கை விமானப்படையின் விமானிகளை பயிற்றுவிக்கும் K8 ரக விமானம் இன்று காலை வாரியப்புல பகுதியில் விழுந்து நொறுங்கியது. விமானத்தின் 2 விமானிகளும் பாராசூட் மூலம் வாரியப்புல பாதனிய பகுதியில் உள்ள மினுமங்கட்ட வித்தியாலயத்தின் மைதானத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் எரந்த கீகனகே தெரிவித்தார். விமானத்தில் இருந்த பிரதான பயிற்சி ஆலோசகராக செயற்பட்ட விங் கமாண்டர் மற்றும் விமான அதிகாரி ஆகியோர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விமானம் வாரியப்புல பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது. எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என விமானப்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். ஹட்டுநாயக்க விமானப்படை முகாமிலிருந்து பயிற்சி நடவடிக்கைகளுக்காக இன்று காலை 7:27 அளவில் இந்த விமானம் பயணத்தை ஆரம்பித்துள்ளது. சிறிது நேரத்தில், அதாவது 7:57 அளவில் குறித்த விமானம் நொறுங்கி விழுந்ததாக விமானப்படை பேச்சாளர் தெரிவித்தார். விமானம் நொறுங்கி விழுந்த பகுதிக்கு ஹட்டுநாயக்கவில் இருந்து 2 விமானப்படை ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த விமான விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்கவினால் 7 உறுப்பினர்கள் அடங்கிய விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2016ஆம் ஆண்டு தொடக்கம் 2019ஆம் ஆண்டு வரை அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு நாட்டின் நிலைமை காரணமாக கோட்டாபய அமைச்சரவையினால் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஓய்வூதியத்தை எதிர்பார்த்திருந்த 2000ற்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இடைநிறுத்தி வைக்கப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவுகளை உரியவர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாண ஓய்வூதியர் உரிமைகளை பேணி பாதுகாக்கும் அமைப்பு தங்களுக்குள்ள குறைகளை இப்படி தெரிவிக்கின்றார்கள் என்பதை ஓய்வூதியர்களின் நலன் கருதி தங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். 2016 தொடக்கம் 2019 வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு 2020 வழங்குவதற்குரிய ஓய்வூதியமானது நாட்டின் நிலைமை காரணமாக கோத்தபாய அமைச்சரவையினால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி சார்பான ஓய்வூதியர் சங்கத்தினர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து போராட்டங்களையும் முன்னெடுத்து வந்தனர். வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அப்போது அவ்வாறு போராடிய தேசிய மக்கள் சக்தி ஆதரவு
தொழிற்சங்கங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என நம்பிக்கை ஊட்டி வந்தனர். 2016-19 பாதிக்கப்பட்ட ஓய்வூதியர்கள் தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இதற்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்த்து இருந்தனர். அதாவது 2020 கிடைக்க வேண்டிய கொடுப்பனவு 2025 வரை 5 ஆண்டுகளாக பெற முடியாது காத்திருந்தவர்களுக்கு தற்போது வரவு செலவு திட்டத்தில் அந்த கொடுப்பனவு 3 கட்டங்களாக 2027 வரை வழங்க கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இக்கொடுப்பனவு பெற வேண்டிய 2000 பேரளவில் ஓய்வூதியர்கள் இறந்துவிட்டனர். இது நான் நாடு முழுக்கத்தான் கதைக்கிறேன். இந்த நிலையில் தற்போதைய அரசும் ஓய்வூதியர் வாழ்வு காலம் பற்றி சிந்திக்காது கொடுப்பனவை வழங்குவதை மேலும் 3 ஆண்டுகளுக்கு பிற்போட்டுள்ளது என்று அவர்கள் கவலை அடைகின்றார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மக்களுக்கான அரச பணியில் தங்களுடைய கரிசனையை பண்பாக செய்து இன்று ஓய்வில் இருக்கும் சேவையாளர்களை நிம்மதியாக ஓய்வு காலத்தை கழிப்பதற்கு உதவி செய்யுங்கள். அந்த கொடுப்பனவுகளை கூடிய விரைவில் கிடைக்க ஆவண செய்யுங்கள் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. போலீஸ் ஊடக பேச்சாளர் பொறுப்பை தாம் இதுவரை ராஜினாமா செய்யவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்தியஜகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். தனிப்பட்ட காரணங்களுக்காக தாம் இடமாற்றம் கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஊடக பேச்சாளராக ஒருவர் நியமிக்கப்படும் வரை தம்மால் அந்த பொறுப்பிலிருந்து விலகி இருக்க முடியாது என அவர் கூறினார். தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை தாம் கட்டாயமாக நிறைவேற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். இறக்காமம் பிரதேச சபையில் தனித்த ஆட்சி அமைக்க முயற்சிப்பதுடன் இதற்காக மாட்டிறைச்சியின் விலையை 1700 ரூபாவாக குறைக்க இந்த தேர்தலில் சுயேட்சை குழு சார்பாக போட்டியிட தீர்மானித்துள்ளோம் என கால்பந்து சின்னம் சுயேட்சை குழு தலைவர் சட்டத்திரணி KL சமீம் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் இறக்காமம் பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த பின்னர் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எனது பெயர் KL சமீம் LLB. இறக்காமம் பிரதேச சபையினுடைய வரலாற்றிலே முதலாவதாக இறக்காமம் பிரதேச சபையினுடைய 3வது தேர்தல் இது. அந்த வகையிலே 3வது தேர்தலில் என்றுமில்லாதவாறு இறக்காமம் பிரதேச வரலாற்றிலே சுயேட்சை குழுவாக இம்முறை நாங்கள் போட்டியிடுகிறோம். இதற்கான வேட்பு மனுவை நேற்று சமர்ப்பித்திருந்தேன். அந்த வகையிலே பிரதான நோக்கம் இந்த முறை சுயேட்சை குழுவாக களமிறங்கியமைக்கான காரணம் கட்சிகளில் கொண்ட அவநம்பிக்கை. அதே நேரத்தில் இறக்காமம் பிரதேச வைத்தியசாலையை ஆதார வைத்தியசாலையாக தரமுயர்த்துவதும் மற்றும் இறக்காமம் பிரதேசத்தில் உள்ள மாட்டிறைச்சியின் விலையை 1700 ரூபாவுக்கு வழங்குவதுமே எங்களது பிரதான நோக்கம். அந்த வகையில் அத்தோடு இறக்காமம் பிரதேச வைத்தியசாலையிலே மகப்பேற்று பிரிவின்மையால் மகப்பேறுகள் அம்பாறை பொது வைத்தியசாலையில் இடம்பெறுவதால் பதிவுகள் சிங்கள மொழியில் இடம்பெறுவதால் அகமது என்கின்ற பெயர் முகமது என்றும், அன்சார் என்கின்ற பெயர் கின்சார் என்றும், ஹபீப் என்கின்ற பெயர் குபாப் என்றும் மாறி வருவதால் ஈட்டிலே பாடசாலைகளுக்கு மாணவர்களை சேர்ப்பதில் சத்திய கடதாசி தேடி அலைகின்ற ஒரு அவலநிலைக்கு இறக்காமம் பிரதேச மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான உரிமை சார்ந்த விடயங்களை வென்றெடுக்கவே இந்த முறை சுயேட்சை குழுவிலே எந்தவிதமான கட்சி தலைவர்களின் அழுத்தங்களும் இல்லாமல் சுயமாக இயங்கவே, அத்தோடு இறக்காமம் பிரதேச மக்களின் நீதி நிர்வாகம் அம்பாறையோடு இணைக்கப்பட்டிருப்பதால் மொழி ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். நீதிமன்றத்திலே தங்களுடைய சுய பாஷையிலே தங்களுடைய கருத்தை தங்களுடைய சிந்தனைகளை முன்வைக்க முடியாத அளவுக்கு இங்கு மொழியுரிமை எங்களுக்கு மீறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் மொழி மூலமான மக்களை கொண்ட எமது இறக்காமம் பிரதேசத்தினுடைய நீதி நிர்வாக எல்லையை அக்கரைப்பற்றோடு இணைத்து ஒரு தனியான சுற்றுலா நீதிமன்றம் ஒன்றை ஏற்படுத்தி எமது மக்களின் வாழ்வில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தவே சுயேட்சை குழுவில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். நன்றி, வசலாம். ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி எங்களது பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே ஒரு சவாலாக அமையாது. காரணம் என்னவென்றால் கள நிலவரங்களை பொறுத்து பெரும்பாலான முஸ்லிம் மக்களை கொண்ட பெரும்பாலான வட்டாரங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றாது. இருந்தும் இறக்காமம் பிரதேசத்தினுடைய இரட்டையங்கத்தவர் தேர்தல் வட்டாரம் ஒன்று இருக்கின்றது. அதில் சிங்கள வாக்குகள் இருக்கின்றது. அந்த சிங்கள வாக்குகளின் அடிப்படையில் வட்டாரத்தை அந்த வட்டாரம் மட்டும் கைப்பற்றக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தாலும் எங்களது சுயேட்சை அணியிலும் பலமான வேட்பாளர்களை நாங்கள் களமுறைக்கு இருப்பதால் போட்டி நிறைந்த ஒரு களமாகவே அந்த வட்டாரம் அமையும். கடந்த பிரதேச சபையினுடைய ஆட்சியிலே LDSP திட்டத்தின் கீழ் 5,70,00,000
ரூபாய் பெறுமதியான அந்த தொகையில் ஊழல் நடந்ததாக நான் அது சம்பந்தமான முறைப்பாடுகளை செய்திருக்கின்றேன். அதேபோல் இறக்காமம் பிரதேச சபையினுடைய பொது நிதியிலிருந்து ஒரு மாதத்துக்கு 45,000 ரூபாய் பெறுமதியான எரிபொருளை அந்த வாகனத்துக்கு நிரப்பியிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாகவும் நான் நிறைய இடங்களுக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றேன். அது சம்பந்தமான தொடர் நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எமது சுயேட்சை குழுவானது குறித்த 3 வட்டாரங்களை வென்று பிஆருடன் 5 ஆசனங்களை கைப்பற்றி பெரும்பாலும் நாளடைவில் எமது சுயேட்சை குழுக்கான ஆதரவுகள் வெளிநாட்டில் வசிக்கின்ற இறக்காமம் பிரதேச மக்கள் சர்வதேச தொடர்புகள் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முறை இறக்காமம் பிரதேச சபையினுடைய சுயேட்சை குழு ஆட்சியை கைப்பற்றக்கூடிய 13 ஆசனங்களில் 5 அல்லது 6 ஆசனங்களை பெற்று பெரும்பான்மை ஆசனங்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு களநிலவரம் இன்று மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அந்த வகையிலே ஆட்சியை எங்களிடம் இறக்காமம் பிரதேச மக்கள் நம்பிக்கையுடன் ஒப்படையுங்கள். ஊழலற்ற ஒரு கிளீனான ஒரு இறக்காமம் பிரதேச சபையை ஆக்கி தருவோம் என்ற நற்செய்தியையும் கூறி வைக்க விளைகின்றது. இறக்காமம் பிரதேச சபையிலே ஆண்டாண்டு காலமாக முஸ்லிம் கட்சிகள் போட்டியிடுகின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதேபோல் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இந்த கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. இருந்த போதிலும் அந்த கட்சிகள் கூட எனது தலைமையிலான சுயேட்சை குழுவுக்கு ஒரு பாரிய சவாலாக நான் இன்னும் எடுக்கவில்லை. இலகுவாக எங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக எனது பட்டியலில் பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்தவர்களை நான் உள்ளடக்க வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்படவில்லை. அதனால் இறக்காமம் பிரதேசம் சிங்கள மக்களையும் கொண்ட ஒரு பிரதேசம். குறிப்பாக 5ஆம் 2ஆம் வட்டாரங்கள் இரட்டையங்கத்தவர் வட்டாரம் என்பதால் அந்த 5ஆம் வட்டாரத்தில் 2ஆம் வட்டாரத்தில் சிங்கள மக்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். இருந்தும் நாங்கள் பெரும்பான்மை இனத்தவரை எனது பட்டியலில் போடக்கூடிய அளவுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் ஆக்கிக் கொள்ளவில்லை. தனியே முஸ்லிம் வேட்பாளர்களை மட்டுமே எனது பட்டியலில் 16 பிரதான பட்டியல் 8 பிஆர் பட்டியல் 8 உட்பட 16 பேரையும் எங்களது இனத்திலிருந்து நான் தெரிவு செய்திருக்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவுக்கு எதிராக 2 சட்டவிரோத நில பரிவர்த்தனைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை நடாத்த வேண்டும் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், கம்பஹா யாகுட இம்புல்கொடவில் பல ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள நாகானந்தா சர்வதேச பௌத்த தியான பயிற்சி மையம் என்ற பெயர் பலகை நிறுவப்பட்ட இடத்தில் எந்த மத நடவடிக்கைகளும் நடைபெறுவதாக எந்த அறிக்கையிலும் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்த காலத்தில் ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகளை பயன்படுத்தி ஏராளமான நிலங்களை வாங்கி விரிவுபடுத்தியதன் மூலம் நிறுவப்பட்ட இடம் இது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்தில் ஒரு குழுவுடன் அந்த இடத்திற்குள் நுழைய முயன்ற போது அவர் தடுக்கப்பட்டதாகவும் இதனால் அந்த இடத்தை விட்டு வெளியேறியதாகவும் கூறியுள்ளார். பின்னர் இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்த பின்னர் இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை அவர் வெளியிட்டார். குறித்த அறிக்கையில், இந்த நிலம் ஒரு கோவிலுக்கு சொந்தமானதல்ல. இந்த நிலம் மஹிந்த ராஜபக்ச ஆன்மீக அறக்கட்டளைக்கு சொந்தமானது. இந்த நிலத்துடன் இணைக்கப்பட்ட சில நிலங்கள் 5 லட்சம் ரூபாவுக்கு வாங்கப்பட்டு 10 மில்லியனுக்கு விற்கப்பட்டன. குறித்த நிலங்களின் உரிமையாளர் தங்காளே கால்டன் குடியிருப்பில் வசிக்கும் ஷிரந்தி விக்ரம்சிங்க ராஜபக்ச ஆவார். மேலும் எமில்ஹொட பகுதியில் உள்ள மற்றொரு நிலம் 1 மில்லியனுக்கு வாங்கப்பட்டு 12 மில்லியனுக்கு விற்கப்பட்டது. இந்த நில பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை நடத்துமாறு நான் சிஐடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன். கல்லணை பகுதியில் உள்ள ஒரு நிலத்தை பார்வையிட்ட சம்பவத்தை ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலங்களில் பல 12 மார்ச் 2012 அன்று கையகப்படுத்தப்பட்டன. இம்புல்கொட இகழ யாகுடவில் ஒருவருக்கு சொந்தமான ஒரு நிலம் உள்ளது. அந்த நிலம் ஹோமகம தியகம மஹிந்த ராஜபக்ச விளையாட்டு மற்றும் ஆன்மீக மேம்பாட்டு அறக்கட்டளையால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. 500,000 ரூபாய்க்கு கையகப்படுத்தப்பட்ட இந்த நிலம் பின்னர் அதிக தொகைக்கு விற்கப்பட்டது. அதேபோல் 2 மார்ச் 2012 அன்று வேறு பல நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இம்புல்ஹோடா எண் 317 வசிக்கும் 3 பேருக்கு சொந்தமான ஒரு நிலம் உள்ளது. இந்த நிலம் தங்களையில் வசிக்கும் ஷிரந்தி விக்ரம்சிங்க ராஜபக்ச என்ற நபரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மாகோள சாலை வடக்கில் வசிக்கும் ஒருவருக்கு சொந்தமான மற்றொரு நிலம் உள்ளது. அந்த நிலமும் ஷிரந்தி ராஜபக்சவால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அவரது தேசிய அடையாள அட்டை எண் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சபாநாயகரே, இந்த நிலங்கள் அனைத்தின் பத்திரங்களும் இங்கே உள்ளன. இந்த பத்திரங்கள் அனைத்தையும் நான் தாக்கல் செய்கின்றேன். இந்த பத்திரங்களில் எதுவும் ஒரு கோயில் அல்லது ஒரு துறவியின் பெயரை குறிப்பிடவில்லை. இந்த நிலங்கள் அனைத்தும் 2023 அக்டோபர் 10ஆம் தேதி மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன.
நுகைகொடை எஸ்டிஎஸ் ஜெயசிங்க மாவத்தை 132 ஏயில் வசிக்கும் அமில சமரரத்ன கொடிகார என்ற ஒருவருக்கு அவை மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பத்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 மற்றும் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட இந்த நிலங்கள் 120 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளன என்பதுதான் பிரச்சினை. 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிலம் 120 லட்சம் ரூபாய்க்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிலம் அமில சமரரத்ன கொடிகார என்ற ஒருவருக்கு 120 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளது. இதில் சிக்கல்கள் உள்ளன. அதனால்தான் அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு இந்த நிலங்களை கையகப்படுத்துவதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டது. சில நிலங்கள் அலரி மாளிகைக்கு கீழ் கொண்டுவரப்பட்டன. மேலும் இந்த நிலங்களின் பத்திரங்கள் அலரி மாளிகையில் எழுதப்பட்டன. கோயில்களில் எந்த வகையிலும் தலையிடுவதில் எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. ஆனால் இந்த நிலங்களில் எதுவும் ஒரு கோயிலுக்கோ அல்லது ஒரு துறவிக்கோ சொந்தமானவை அல்ல என்பது இந்த ஆவணங்களில் மிகவும் தெளிவாகின்றது. பௌத்த மையம் என்று ஒரு பலகை அங்கு வைக்கப்பட்டுள்ளது. இது மோசடி மற்றும் ஊழல் குறித்த சந்தேகங்கள் எழும்பிடும். நிலங்களின் உண்மையான கதையை சமூகத்திற்கு முன்வைக்க விரும்பினேன். இந்த விடயத்தில் சிஐடி விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளேன் என்றுள்ளது. 2023 ஆண்டில் மாத்தறை வெலிகம பெலியின பகுதியில் உள்ள W15 ஹோட்டலுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கின் ஏனைய 6 சந்தேக நபர்களும் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தனர். நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். 2023 ஆண்டு டிசம்பர் 31 நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றினால் பிப்ரவரி 28 பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி டி சில்வாவும் இதில் உள்ளடங்கியிருந்தார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 20 நாட்களுக்கு பின்னர் தேசபந்து தென்னகோன் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்ததுடன் எதிர்வரும் ஏப்ரல் 3 வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள மற்றைய சந்தேக நபர் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்படும் எந்த ஒரு கைதியும் சிறைக்குள் நுழைவதற்கு முன் நிர்வாணமாக்கப்பட்டு சோதனையிடப்படுவார் என வழக்கறிஞர் சானக அபய விக்ரம கூறியுள்ளார். அதன்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட இலங்கை முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனுக்கும் அது நடந்திருக்கலாம் என்று அவர் கூறினார். மற்ற கைதிகளைப் போலவே குறைந்தபட்ச வசதிகள் சிறைக்குள் தேசபந்துவுக்கு கிடைக்கும் என்றும் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் அணியும் ஜம்பரை அணிய வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறினார். சீமன் திரையில் தூங்க வேண்டியிருக்கும் என்றும் மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் பாய் அல்லது மெத்தை பெற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் வெளியிலிருந்து உணவு உண்ண முடியும் என்றும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் மருந்துகள் அல்லது பிற சுகாதார தேவைகள் கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தால் ஏப்ரல் 3 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோன் நேற்று மாலை தும்பர சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தையிட்டி விஹாரைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஸ்ரீலங்கா போலீசாரினால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் 1.5 வருடத்தின் பின்னர் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: கடந்த 2023 ஆண்டு மே மாதம் 23 யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையிட்டி கிராமத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத விகாரைக்கு எதிராக ஜனநாயக வழியிலே போராடிய இன்றைக்கு இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிற தரப்பினர் மீது பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட போலீசார் ஜனநாயக உரிமைகளை மீறி சட்டத்தை கையில் எடுத்து மிக வன்முறையாக அந்த போராட்டத்தை அடக்க உட்பட்டது தொடர்பிலே 2023 ஆண்டு மே மாதம் செய்யப்பட்ட அந்த முறைப்பாட்டுக்கு இன்றைய தினம் கொழும்பு மனித உரிமைகள் ஆணையகத்திலே விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தோம். அந்த விசாரணையிலே இன்று இதிலே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளர்கள் தங்களுடைய சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். எதிர்மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்ட பலாலி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களும் அங்கே வந்திருந்தார்கள். எங்களுடைய இன்றைய இந்த விசாரணையிலே பலாலி போலீஸ் நிலையம் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் நிலையமாக இருந்து கொண்டு
ஜனநாயக வழியிலே போராடுகிற அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய சூழலிலே சட்டத்தை கையிலே எடுத்து மிக காட்டுமிராண்டித்தனமாக மக்களை இழிவாக நடத்துகின்ற வகையிலே அந்த போராட்டத்தை அடக்குகின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து போலீஸ் உத்தியோகத்தருடைய பெயர் குறித்து இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்து இன்றைய தினம் பராலி போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரி உள்ளிட்ட ஹாமில்டன் சிந்துராஜ் உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் இங்கே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு எதிரான அந்த விசாரணையிலே இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட முறைப்பாட்டாளர்கள் சார்பிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய பொதுச் செயலாளர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சிவராஜா கையேந்திரன் மற்றும் தீபன் சிதீசன், சுதாகரன், கோபிநாத், ராஜி, கலைவாணி, வாசவி சுதாகரன் உள்ளிட்ட முறைப்பாட்டாளர்கள் தங்களுடைய ஆட்சியத்தை அங்கே பதிவு செய்திருந்தார்கள். தங்களுடைய ஆவணங்களையும் அங்கே சமர்ப்பித்திருந்தார்கள். மேலதிக எழுத்துமூல சமர்ப்பணங்களுக்காக வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி தவணையிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த விசாரணையின் போது அங்கே வாக்குமூலத்தை சாட்சியத்தை அளித்திருந்த செயலாளர் தீபன் திலீசன், வாசுகி அம்மையார் மற்றும் இங்கே கலைவாணி போன்றவர்கள் சொல்லியிருந்தார்கள். போலீசார் பெண்கள் என்றும் பாராது ஆண் போலீசார்கள் தங்கள் மீது காடைத்தனமாக இந்த கைதுகளை நிகழ்த்தியிருந்தார்கள். போலீசாரினுடைய அந்த ஓய்சி மிக மோசமாக நீதிமன்ற கட்டளை போராடுவதற்கான அனுமதியை அங்கே வழங்கியிருந்த பொழுதும் தவறாக நீதிமன்றத்தை வழிநடத்தி தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை ஜனநாயக ரீதியான போராட்டத்தை அடக்கி ஒடுக்குகின்ற வகையிலே தொடர்ந்தும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். நாங்கள் இந்த மனித உரிமைகள் ஆணையம் மீது நம்பிக்கை வைப்பதாக இருந்தால் நீங்கள் ஒரு நியாயமான தீர்வை எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அங்கே இந்த ஆணையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுக்கு உரித்தான வகையிலே இந்த முறையான விசாரணை ஒன்றை நடாத்தி தாங்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அந்த முறைப்பாட்டை விசாரணை செய்து தங்களுடைய தீர்ப்பினை வழங்குவதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே இந்த தொடர் அடக்குமுறைக்கு எதிரான இந்த விடயம் தொடர்பிலே மனித உரிமைகள் ஆணையாளருடைய அந்த அலுவலகத்தினுடைய செயற்பாடு தொடர்பிலே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி வந்து இந்த முறைப்பாடுகள் எதுவுமே விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை என்ற வகையிலே கொடுத்த அந்த அழுத்தங்களின் வாயிலாக 2 வருடங்கள் கடந்துதான் இந்த அலுவலகத்திலே இன்றைக்கு விசாரணை இடம்பெற்றிருக்கிறது. இங்கே தொடர்ந்தும் நம்பிக்கை வைப்பதாக இருந்தால் இந்த நிறுவனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆணைக்கு அமைவாக செயல்பட வேண்டும். அதன் பொழுதுதான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வெறும் என்று இந்த முறைப்பாட்டாளர்கள் அங்கே தங்களுடைய சமர்ப்பணங்களை செய்திருக்கிறார்கள். இந்த மிக மோசமாக சட்டத்தை கையிலே எடுத்து காடைத்தனமாக காட்டாட்சி நடாத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த போலீஸ் நிறுவனத்தை சட்டத்தின் வகையிலே செயற்படுவதற்காக அவர்களுக்கான சட்டங்களின் அடிப்படையிலே செயற்பட வேண்டும் என்கின்ற வகையிலே கட்டளைகளை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்களுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய அந்த விசாரணையின் போது சாட்சியத்திலே குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் எதிர்வரும் மே மாதம் 15ஆம் தேதி சமர்ப்பணத்தை சட்ட ஆவணங்களோடு வழங்க இருக்கின்ற பொழுது அதற்கு பின்பதாக கட்டளைக்கான தேதி அறிவிக்கப்படும் என்ற வகையிலே நாங்கள் இன்றைக்கு இந்த விசாரணையை முடித்துக் கொண்டிருக்கிறோம். கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் 17.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து கண்டி, நீர்கொழும்பு, ஜாயல, வெள்ளவத்தை, நுகேகொடை, தங்காளை, மகிகடை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய முகவரிகளுக்கான பொதிகள் கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தை வந்தடைந்துள்ளது. கடந்த 2 வாரங்களில் சுமார் 20 பொதிகள் வந்துள்ளன. அவை உரிமை கோரப்படாததால் பொதிகளை பரிசோதிக்க 19ஆம் தேதி தபால் அதிபரிடம் அனுமதி பெறப்பட்டது. பரிசோதனையின் போது 14 பொதிகளில் 272 கிராம் குஸ் கஞ்சா போதைப் பொருளும் 2049 மெத்தம்பேட்டமைன் மாத்திரைகள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. விசாரணைக்காக கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் போலீஸ் போதைப் பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்த கடை உரிமையாளருக்கு 64,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட மானிப்பாய் பொது சுகாதார பரிசோதகர் அஜிந்தன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அனுமதியற்ற வகையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட உரிய ஆவணங்கள் ஒன்றி சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்தமையை கண்டறிந்தனர். அவற்றினை சான்று பொருட்களாக கைப்பற்றிய சுகாதார பரிசோதகர் கடை உரிமையாளருக்கு எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார். குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை கடை உரிமையாளர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் 64,000 ரூபாய் அபராதம் விதித்தது.